அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் 22 பாடல் 316 கல்லாமை. கணக்கறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது, கணக்கறிந்தார்க்கு அன்றி கைகூடா காட்சி, கணக்கறிந்து உண்மையை கண்டு அண்ட நிற்கும், கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே. இப்பாடலில் திருமூலர் இறைவனை யார் காண முடியும், யார் உணர முடியும் என்பதை சொல்லுகின்றார். இறைவனுடைய திருக்காட்சியை யாரால் காண முடியும், யாரால் உணர முடியும் என்று சொல்லுகின்ற போது, இந்த இறைவனை நாம் அடைகின்ற வழிமுறைகள், எந்தெந்த வழிகளிலெல்லாம் சென்றால் நாம் இறைவனை அடையலாம், அதற்கான மார்க்கங்கள் பல உண்டு அல்லவா? இறைவனை அடைவதற்கான பல மார்க்கங்கள் உண்டு. எப்படி ஒரு ஊரை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றனவோ, அதுபோல் இறைவனை அடைவதற்கும் பல்வேறு வழிகள், மார்க்கங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வழிகளை நன்றாக ஆய்ந்து அறிவதோடு மட்டுமல்ல, அதனை யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனது திருக்காட்சியை காண முடியும், உணர முடியும். அப்படி செயல்படுத்த முடியாதவர்கள், அதனை செயல்படுத்தாதவர்கள் இறைவனுடைய திருக்காட்சியை காணவும் முடியாது, உணரவும் முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே இறைவனை அடைகின்ற வழிகள், அந்த வழிகளை நன்கு கற்றுணர்ந்து அதனை யார் செயல்படுத்துகின்றார்களோ அவர்களை தவிர யாராலும் காண முடியாது. கணக்கறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது, கணக்கறிந்தார்க்கு அன்றி கைகூடா காட்சி. எனவே அவர்களுக்கு அந்த காட்சியும் கைகூடாது, காணவும் இயலாது என்று சொல்லுகின்றார். எனவே யார் உண்மையான ஞானத்தை பெற்றவர்கள்? அப்பொழுது கல்வி என்று சொன்னால் இங்கே மெய்ஞானத்தை குறிக்கிறது. கல்வி என்பது பேரறிவு, ஞானம். எனவே யார் உண்மையான ஞானத்தை கற்றறிந்தவர்கள் என்று இங்கே இன்னும் மேலும் சொல்லுகின்றார். அதாவது இறைவனுடைய காட்சியை, இறைவனை காண்பதற்கு முன்பாக அவனை அடையும் வழிகளை நன்றாக அறிந்து அதனை செயல்படுத்தி இறைவனது திருக்காட்சியை பார்த்து உணர்ந்தவர்கள்தான் உண்மையான ஞானம் பெற்றவர்கள் ஆவார்கள் என்பதை இங்கே இந்த தந்திரத்தின் மூலமாக இங்கே முதல் தந்திரத்தில் திருமூலர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.